பயந்துட்டோம். இங்க பாருங்க. சீக்கிரம் ஒளிஞ்சுக்கலாம். அந்த ஏரிஸ் ஃபெஸ்டிவல்ல இதுங்களை நான் முன்னாடியே பாத்திருக்கேன். இதுங்க ஏரிஸோட பாதுகாப்பு படை. அப்படின்னா அவங்க நம்மளதான் தேடுறாங்களா? விதி தேவதை என்ன சொல்லிச்சுன்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல, அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆனா ஏரிஸ்க்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாதே. நீ இருக்குன்னு தெரியும்ல, அது போதுமே. விதி தேவதை சொன்னபடி நாம ட்ரீம் ஃபிஷ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்கும்? இது வரைக்கும் அந்த மீனை யாராலையும் பிடிக்க முடியல. ஒருவேளை அந்த மீனை நீ இப்ப வசியம் பண்ணிட்டீனா உன்னோட கனவு எதுவா இருந்தாலும் அது நிறைவேற்றி வச்சிரும். அது வரம் கொடுக்குமா? அப்படி சொல்ல முடியாது. அது உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நீ எப்பவாவது உதவி கேட்டனா அது தவறாம செய்யும். ஆனா அத ஒரு தடவை தான் நீ கூப்பிட முடியும். அதனால உண்மையான தேவை வர வரைக்கும் அதை நம்ம கூப்பிடவே கூடாது. என் கனவு என்னன்னா பெரிய ஃபேஷன் ஷோல கலந்துக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. உங்களோட நம்பிக்கைப்படி ட்ரீம் ஃபிஷ் நம்ம எங்க பார்க்க முடியும்? அதுதான் ரகசியம். அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அது குதிரைக்கும் கரடிக்கும் நடுவுல இருக்குமா? அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஃபேலனும் ஹேட்லியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லியா, நீ சொன்னது உண்மைதான். கோச் வர்சிட்டி டீமுக்கு என்ன செலக்ட் பண்ணிட்டாரு. முதல் நாள் போட்டு போக இந்த ரெண்டு ட்ரெஸ்ல எது நல்லா இருக்குன்னு நீயே பார்த்து சொல்லு. எனக்கு பிங்க் கலர் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ரெட் கலர் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. லோ பேட்டரி. சீக்கிரமா வேலையை முடிக்கணும். குதிரைக்கும் கரடிக்கும் நடுவுல வாழற ட்ரீம் ஃபிஷ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இன்டர்நெட்ல சீக்கிரம் தேடி பாரு. குதிரைக்கும் கரடிக்கும் நடுவுல மீன் வாழுதா? காமெடியா இருக்கு. கடல் கனி கிட்ட எந்த ட்ரெஸ் போடணும்னு கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த மாதிரி தேடு. நம்ம ஸ்கூல் டீச்சர் நமக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? பாறைகள் நாய் மாதிரியும் பறவைகள் மாதிரியும் இருக்குன்னு அவங்க சொல்லிருக்காங்களே, தெரியும்ல? ஆமா, அது பாக்குறதுக்கு கங்காரு மாதிரியே இருக்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு. அதுக்கே இப்படி முறைக்கிற? அப்படியே செய்யறேன். நீ சொல்ற மாதிரி ஏதாவது பாறை இருக்கான்னு பாக்குறேன். ஓ காட் இட். பசிபிக் கடலோட மத்தியில வளர்ந்திருக்க மேக அருவி பாறைகள் குதிரை மாதிரியும் கரடி மாதிரியும் ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கும். எஸ், மேக அருவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என் கூட வாங்க. சரி, நான் கிளம்புறேன். பாய். வேண்டாம், நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. நீ தப்பே பண்ணலையா? அதுக்காகவே தள்ளுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு, விட்டுருங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. நாம வந்துட்டோம். இதுதான் மேக அருவி. நான் இதுக்குள்ள போனதே இல்ல. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்குள்ளதான் ட்ரீம் ஃபிஷ் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உள்ள போக முடியாது. இது நீந்த முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எதுக்காக நீந்தி போனோம்? என் கைவசம் தான் கலை இருக்கே. கமான் லியா, நீ யாருன்னு காட்டு.